என்ன பதம் உனக்கு? The Honorable Chief Minister Designate will introduce the Honorable Ministers Designate to the Honorable Governor.
Ladies and gentlemen, we humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem, followed by Tamil Thai Varthu. Permission to commence the function. முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Chief Minister. திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள்.
விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அழுகுறாரா? அவங்க அப்பா கை தட்டு. அவங்க அப்பா அழுகுறாரா? அழுகுறாரு அவங்க அம்மா. கண்ணை காட்டுறாரு. கண்ணீர் இருக்க மாதிரி போல தெரியுது. என்ன பண்றாங்க? சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எழுதி வச்சு படிக்கிறார். பின்னாடி உட்காந்துருக்காங்க. சித்தியா இது தெரியல. இடம் நான் பார்க்கல. அடுத்த பார்க்க சொல்லுவேன். இந்த விக்ராந்த் அம்மா நினைக்கிறேன். அந்த பாடியார் கூடவே தான் இருக்கான். அந்த ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கான் பாரு. அந்த பின்னாடி ஒரு பாடியார். அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Ministers. எது போடுறீங்க? இப்போ அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க போறாங்க. இப்போ முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டாரு. அடுத்தது அமைச்சர்கள் ஏத்துக்க போறாங்க. அதுக்கும் ஆளுநர் தான் ஏற்று வைக்கணுமா? திரு என் ஆனந்த் அவர்கள். ஆனந்தா? அது விஷயம் ஆனந்தா? நீ என்ன சொன்னீங்க? என் ஆனந்தம் நான் சட்டப்படி என் ஆனந்த் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் பிள்ளைதான் முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்ற அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சாராமும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏறேன். தமிழ்நாட்டு அரசின்
அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்கு தெரிவிக்குமாறு எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான முறைகளும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவர் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விருப்பம் என்ன நீ சொல்றதுக்கு அப்படி தப்பு தப்பா நம்ம சொல்லணும். அதாவது விஜய் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருப்பான். எந்த தொகுதிக்கு அந்த என்ன அமைச்சர்கள்னு தெரியல. எந்த தொகுதியில் என்னன்னு தெரியல. அந்த ஆதரவாளர்கள் எந்த தொகுதினா அமைச்சர்கள் மினிஸ்டர்ஸ். சீஃப் மினிஸ்டர்னா முதலமைச்சர். திரு மினிஸ்டர்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவன் வந்து விஜயோட எல்லா இடத்துக்குமே பவுன்சரா வந்திருப்பான். அவன் பேசின எல்லா இடத்துக்குமே பவுன்சரா. இப்போ ஸ்டாலின் ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் அவங்க பொண்டாட்டி கிடையாது அழுகுது அந்த அம்மா அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். பொண்டாட்டி இருக்கிறதுனாலதே ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் கவனத்துக்குள்ளாகவும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். நன்றி. தமிழ் வாழ்க. முன்னாடி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க எதுவும் சொந்தக்காரங்களாட்ட கிடையாது. நினைப்பாங்க நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, நீங்க வந்துட்டாருங்களா அப்படின்னு. இங்க வா இங்க வா இங்க வா. இவர் வந்து திருச்செங்கோடு அருண்ராஜா சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் கேஜி அருண்ராஜ் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடம் அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நல்லா கட்ட நல்லா நம்ம செக் பண்ணுவோம். திருச்செங்கோடு டாக்டர் ஆமா இவங்க ஐயோ என்ன இது செங்கோட்டையன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள அப்படின்னு இந்திய சொல்லுவாங்க. நாட்டின் முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்னை விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக அப்புறமா வாங்கிக்கிறேன். என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
படபடப்பு இருக்குமா இல்லையா? என்ன வேணும்? என்னன்னு சொல்லு. அடுத்தது சக்கரை போட்டுக்கலாம். திரு பி வெங்கடரமணன். நீ என்ன பிரிச்சுக்க வச்சு நாளைக்கு ரெடி கொடுக்கணும். நான் பி வெங்கடரமணன் நகரி எடுத்துக்க. சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உலகச்சான்றின்படியும் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்புகளை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனதே வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகின்றேன். நன்றி. நேரமா அப்போ உனக்கு இங்கே வைக்கிறேன். திரு ஆர் நிர்மல்குமார். நிர்மல் குமார். இருங்க, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லா முழு முதல் ஆட்சியையும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை பட்சமும் இன்றி விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நான் நிர்மல்குமார் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகம் அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவரும் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் தான். என்னடி ஆச்சு? திரு ராஜ்மோகன் அவர்கள். எவனுமே பார்க்கலடி. மரியாதை தரணும்ல ராஜ்மோகன் போறான். ராஜ்மோகன் என்னும் நான் விஜய் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ராஜ்மோகன் என்னும் நான் மறுபடியும் இங்கதான் பார்த்தானா? உன் கையெழுத்து போட்டு தர மாட்டாங்க. கைகளும் போ. எல்லாம் படத்தை பார்த்து கெட்டு போயிட்டாங்க. அதை இது பண்ணி ஆளுநரும் கையெழுத்து போட மாட்டாங்க.
மா ஸ்பீக்கர்ல பாருங்க விஜய் பாட்டு ஓடிட்டு இருக்கு கேக்குதா? ஆமா அங்க காலையில தான் ஓடி டி.கே. பிரபு அவர்கள் இங்க ஒருத்தர் தாண்டி ராகுல் காந்தி ஆக வச்சிருப்பான். அவர் ஏன் எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. டி.கே. பிரபு என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாத பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அது இந்திய சாப்பிட்டு நாட்டின் ஒப்பில்லாத அந்த அட்டை எடுத்துட்டு வா. அந்த அட்டை எடுத்துட்டு வா. முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் அங்கெல்லாம் தமிழ்நாட்டு செய்யவே அரசின் முடியாது. அமைச்சராக ஏன்னா முதல்ல சாப்பிட முடியாது சொல்லிட்டு உளச்சான்றின்படி சாப்பிட தருவோம். என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் சாப்பிட்டீங்கன்னா அரசியலமைப்பு ஓகே தான் சாப்பிடுவோம். அரசியலமைப்பு சட்டத்திற்கு அப்படியே கட்டி மீறி எடுத்துட்டு வா. அந்த பிள்ளைக்கு அச்சமும் கொடுத்தியா? உடலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உனக்கு ரெண்டு அக்காவுக்கு ரெண்டு போ இந்தாங்க கொண்டு போய் வச்சிரு. நாளைக்கு வந்து இந்த டென்ஷன் ஆவாது மனசுக்குள்ள. என்னடா நம்மளுக்கான மரியாதை இல்லையே. எவ்வளோ பெரிய ஆளு எனக்கு தான் இல்லை, இரும்பு சரி வா. அதை எடுத்துட்டு அக்கா அதை எடுத்துட்டு வா. செல்வி எஸ். கீர்த்தனா அக்கா கொடுத்துரு. கீழே வச்சு அதை எடுத்துட்டு வா. வீடியோ எடுத்துட்டு இருக்கா. சார் கீர்த்தனா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக நான் ஏன் இப்ப ஹிந்தியில உண்மையாகவும் சொல்றேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு விளக்கத்தை என் கொடுத்தாங்க. கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஏ அம்மா. தமிழ் வாழ்க இன்னும் பேசுற மாதிரியே அதான் முடிச்சிருக்கா. Governor's permission to close the function. ஓ க்ளோஸ் த ஃபங்க்ஷன். கிளம்பிடுவாங்களா? சாரி இது போடுறாங்களா? Ladies and gentlemen, we humbly request all of you to kindly rise up for the national song Vande Mataram, followed by national anthem. மீண்டும் மீண்டுமா விஜய் சத்தாடா